இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். தேசம் காப்போம், தமிழை வளர்ப்போம். மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் ஆணி திரண்டு வாருங்கள். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் குண்டு வெடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு பகுதியில் பிரபல உணவகமான ராமேஸ்வரம் கஃபே செயல்பட்டு வருகிறது. இங்கு வாடிக்கையாளர்கள் போல வந்த ஒருவர் கொண்டு வந்த பையில் வெடிகுண்டு இருந்துள்ளது. இந்த குண்டு வெடித்ததில் 9 பேர் காயமடைந்துள்ளனர். இவர்களில் 2 பேர் உணவகத்தில் வேலை செய்யும் தொழிலாளிகள் எனவும் மற்ற 7 பேர் வாடிக்கையாளர்கள் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்ட தகவலின்படி உணவகத்தில் பெண்ணின் கைப்பை கண்டெடுக்கப்பட்டது. அந்த கைப்பையில் இருந்து வெடித்திருக்கலாம் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து உண்மையான காரணத்தை கண்டறிய வெடிகுண்டு செயலிழக்க செய்யும் படையினர் மற்றும் தடயவியல் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு வந்தன. பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் நடந்த குண்டு வெடிப்பு குறித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறுகையில், உணவகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். உணவகத்தில் யாரோ கைப்பையை வைத்துவிட்டு சென்றது தெரியவந்துள்ளது. சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக பெங்களூரு காவல்துறையும் NIAவும் விசாரிக்க இருக்கின்றன என தெரிவித்தார்.